என்ற சண்டைக்கு வராத அப்படின்னா சாயங்காலத்துக்கு மேலே பார்த்துக்கிறேன், நோன்பு திறந்து உன்னை வச்சுக்கிறேன், அது அந்த அர்த்தம் கிடையாது. நோம்பாளின்னு ஒதுங்கி போங்கன்ட்டு ரசூலா ஏன் சொல்கிறாங்கண்டா, முட்டாள்தனமாக நீங்கள் ஒருத்தன் வருவான் உங்கள்கிட்ட உங்களை திட்டுவான், நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும். அப்படி கோபத்தை கட்டுப்படுத்தினா தான் இந்த நோம்புலேருந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறீங்க. நோன்பு உங்களை மாற்றி இருக்கிறது, இல்லாட்டி மனுஷன் எதுக்கெடுத்தாலும் கோபுறவனாக தான் இருப்பான். அப்போ நோன்பு உங்களை என்ன செய்யணும், சண்டையிலேருந்து வீண் சண்டையிலேருந்து தேவையில்லாமல் கோபுறதுலேருந்து உங்களை காப்பாற்றணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒழுங்குகளை எல்லாம் என்ன செய்யணும், நோன்புல கடைபிடிக்கணும். இப்படி நோன்பு வைத்தோமே ஆனால் இந்த நோன்புக்கு அல்லாட்ட மிகப்பெரிய கூலி இருக்கிறது, கணக்கு வழக்கு இல்லாத கூலி அல்லாஹ் தரலாம். இந்த நோன்பு மட்டும் இல்லாமல் இரவு தொழுகை ஜமாத்தை நிறைவேற்றுறது, இந்த ஈத்திகாஃப் என்ற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுறது, இதில் குரானை ஓதுறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்கன்னு 2 தடவை ரமலான் மாதத்தில் குரானை ஓதி காட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ரமலான் மாதத்தில் என்ன செய்யணும், முழு குரானை நம்ம ஓதி முடிக்கணும். குரான் ஓத தெரியாதவர்களாக இருந்தால் நம்ம குரான் ஓத தெரிஞ்சுக்கிறேன்னு சின்ன சின்ன சூறாக்கள் பல பேர் நினைக்கிறாங்கண்டா, அதாவது இந்த இரவு தொழுகை இருக்கு இல்லையா, இரவு தொழுகை என்பது கடமையான தொழுகை இல்லை தான், சுன்னத்தான தொழுகை தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வப்படுத்திருக்கிறாங்கல்ல, ரமலானில் உள்ள அந்த இரவு தொழுகையை, தஹஜ்ஜுத் தொழுகையை ரமலானில் தொழுகிறதுக்கு ஆர்வம் காட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க மனைவி மக்களையெல்லாம் எழுப்பி விட்டு தொழுவ சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரமலானில் கூட பல பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இது கடமையெல்லாம் கிடையாது, சுன்னத்தான தொழுகை தான், பள்ளிவாசல் தான் வரணும் தேவையில்லை, பள்ளிவாசல் நீங்கள் தொழு வைக்கிறாங்களா அதெல்லாம் பிதத்து, ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப விவரமான ஆளுங்க நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசல் தொழு வைக்கிறது பிதத் தான். எப்படி பிதத்தாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில் பள்ளிவாசல் தொழுகை நடத்தி காட்டிருக்கிறாங்க. 3 நாள் வந்தாங்க, 4வது நாள் வரல, அதுக்கு காரணம் சொல்லிட்டாங்க. இப்போ நான் நீங்கள் கூட்டம் கூட்டமாக பள்ளிக்கு வந்தீங்கன்னா அல்லாஹ் இதை ஃபர்லாக்கிட்டா என்ன செய்கிறது, இது ஃபர்லு கிடையாது, நான் வந்தால் ஃபர்லாயிரும், அதுக்காக வேண்டி நான் வரலன்னு சொன்னாங்களே தவிர ஜமாத் வைக்கிற தப்புன்னு சொன்னாங்களா, அது பிதத்துனாங்களா? கடைசி 10 வந்தாங்களே 21 இரவுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வந்தாங்களே திரும்ப ரசூலுல்லாஹ். அதனால் ரமலானில் இரவு தொழுகையை தொழுகிறது, ஜமாத்தை தொழுகிறது, அந்த மாதிரி பள்ளிவாசலில் பயான்கள் ஏற்பாடு பண்ணுறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத நடைமுறையில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடைமுறையில் இருந்த விஷயங்கள் தான் இது. இந்த ரமலான்லையாவது நம்ம வீட்டில் போய் தொழுகிற மாதிரி பேசுவாங்க அவங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளுகளை பார்த்தீங்கன்னா வீட்டிலையும் போய் தொழுவ மாட்டான். சரி, வீட்டிலே போய் தொழுதாலும் என்ன போய் தொழுவாங்க? எத்தனை ஆண்களுக்கு சூறாக்கள், பெரிய பெரிய சூறாக்கள் தெரியும், ஒரு நாசு ஃபலக்கு குழுகொல் ஆகுது, ஒரு ஆத்தினா ஒரு 4 சூறாக்கள் தெரியுமே தவிர எல்லாம் பெரிய பெரிய சூறாக்கள் நமக்கு தெரியுமா? ரமலானில் ஒரு இமாமை பின்தொடர்ந்து நம்ம தொழும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர் தொழுது முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தொழுவுறீங்களா, இரவு முழுவதும் நின்று வணங்கி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இரவு தொழுகை ஜமாத்தா நம்ம தொழுதோம்னா அது ஒரு நபி வழி அடிப்படையில் நடக்கக்கூடிய தொழுகையாக இருக்கணும். நீங்கள் பாட்டு ஒரு பள்ளியில் போகிறீங்க, அந்த தொழுகிறதுல ஏன் அப்படின்ட்டா தொழுகையில் தொழுகைங்கிற குடிஞ்சு நிமிடுற மட்டும் இல்லை, அதில் ஓதப்படுறதை கேட்கணும். முக்கியமான நன்மை என்ன, வைதா குறியல் குரானு ஃபஸ்தமி உலகு வான்சி தூண்டு அல்ல சொல்கிறான். குரான் ஓதப்படுமானால் நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள், வாய்மூடி இருங்கள் அப்படிங்கிறான். அருள் செய்யப்படுவீர்கள். குரான் ஓதுறத, தொழுகையில் குரான் ஓதப்படுறத நம்ம ஓதுனாலும் நன்மை, இமாம் ஓதுறாரு அவருக்கு நன்மை, நம்ம தனியாக தொழும்போது ஓதுனா நமக்கு நன்மை, இன்னொருத்தர் ஓதுறதை கேட்டால், இமாம் ஓதுறதை கேட்டால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் நல்லா சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து ஒரு இமாமை பின்பற்றி தொழுதோம்னு சொன்னால் பெரிய பெரிய சூறாக்களை ஓதுவாங்க. அதை கேட்குறதுனால நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், ரஹ்மத்து கிடைக்கும் என்று அதுக்கு ஆர்வப்படணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, கால் வலிக்குது, கை வலிக்குது, அதெல்லாம் வலிக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எதுக்கு தான், இது விரும்பியவர் தொழலாம், விரும்பியவர் தொழாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி நம்ம இந்த தொழுகையை தொழுதோமையானால் டெய்லி இமாமை பின்பற்றி தொழும்போது இரவு முழுவதும் தொழுத நன்மை கிடைக்கிது. நம்முடைய கடந்த கால பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நம்முடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இந்த இரவு தொழுகையில் ஆர்வமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த இரவு தொழுகை கடைசி இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, அந்த இரவையை பகலாக்குவாங்கன்னு அதிசயங்களை பார்க்குறோம். கடைசி இரவு, கடைசி 10 நாள் விட்டால் இரவுக்கு ரசூலுல்லாஹ் உயிர் கொடுப்பாங்க. இரவில் என்ன செய்வாங்க, வரிந்து கட்டி கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. அப்படி எல்லாம் அதிசயங்களை பார்க்குறோம். ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தில் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை கூட எப்படி ஆக்கிட்டாங்க, லைலத்துல் கத்ர் 27ஆம் கிழமை, 27ஆம் கிழமை ஒரு நாளையில் பள்ளிவாசல் கூட்டமாக வர வேண்டியது, வாழைப்பழத்தை வாங்க வேண்டியது, அதோடு ஓடி போயிட வேண்டியது. பள்ளிவாசல் அடுத்து பெருநாள் தான் பார்க்கலாம். பெருநாளைக்கு 2 ரக்காத்துல தான் சேருவோம். ரசூலுல்லாஹ் 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர்னு சொன்னாங்களா? 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கத்ர்னு சொல்லலை. அன்றைக்கி மட்டும் பள்ளிவாசலுக்கு வரேன்னு சொல்லலை. கடைசி 10 நாளில் ஒற்றைப்படை இரவுகள் எது எது வருதோ எல்லாத்துலையும் தேடுங்க. எதுன்னு மறக்கடிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்யலை, அதை சொல்லித்தர மறக்கடிச்சுனா. ரசூலை சொல்கிறதுக்கு தான் வர்றாங்க. அல்லாஹ் என்ன பார்க்கணும், இந்த ஆளுகிட்ட சொல்லிட்டா இது பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும், அன்னைக்கு மட்டும் பள்ளிவாசல் கொண்டு ஓடி போயிடுவான்.
இப்படின்னு அல்லாஹ் நினச்சி என்ன செய்யறான், அதை மறக்கடிச்சிடறான் ரசூல்லாவுக்கு. அப்போ கடைசி 10 உத்தப்பட இரவுகளை தேடுங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்களே. குர்ஆன் இறங்கி அந்த இரவு கடைசி 10 21ஆவது இரவாக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம், 25ஆக இருக்கலாம், 27ஆவது இரவாக இருக்கலாம், 29ஆக இருக்கலாம். 5 இரவுலையும் நின்று வணங்குற தொழுகை மட்டும் இல்லை, பயான் கேட்கறது, திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது என்று பல வகையான வணக்க வழிபாடுகளை என்ன செய்யணும், விழித்திருந்து அந்த இரவை வீணாக்கி விடாமல் நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் அது வானவர்கள் இறங்குற இரவு. எல்லாம் சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். வானவர்களும் ஜிப்ரீலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பல கட்டளைகளை கொண்டு இறங்குகிறார்கள். அன்றைக்கு சாந்தி நிலவி இருக்கும், அந்த இரவுல அமைதி நிலவி இருக்கும், ஃபஜர் வரைக்கும் அது இருக்கும். அந்த இரவுல வழிபட்டால் அது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு இரவுல நீங்கள் 5 இரவுகளில் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டீங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு இரவுல லேலத்துல் இரவு இருக்குது, அந்த இரவுல நீங்கள் தொழுத தொழுகை 1000 மாதங்கள் தொழுவதற்கு சமம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இன்ன அன்சல்நாஃபி லேலத்துல் கத்ர் சூராவில் சொல்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனித இரவு, குர்ஆன் இறங்கிய இரவு இந்த ரமலானில் இருக்கிறது. இந்த ரமலானில் இரவு வணக்கம் கடைசி 10 உள்ள அந்த ஒற்றைப்படை இரவுகளில் நின்று வணங்குறது, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை என்னென்ன வணக்க வழிபாடுகள் மார்க்கத்தை சொல்லித்தரப்பட்டிருக்கோ, ஃபர்லான தொழுகைகள், ஃபர்லான நோன்பு, அது மாதிரி சுன்னத்தான அந்த தொழுகைகள், அது மாதிரி திக்ர்கள், தஸ்பீகள் என்று எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்து ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த ரமலானை பயனுள்ளதாக ஆக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.